நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது கௌதம் பண்ண விஷயத்த எல்லா ஊர்லேயும் அதே டிவியில் எல்லாத்துலேயுமே போட்டு காட்டி பயங்கரமான பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்திரா வந்து ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு, கௌதம் இப்படிலாம் பண்ண மாட்டானே, நான் ஆல்ரெடி சொன்னேன் அவன்கிட்ட ஏதோ பிரச்சனை நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துருன்னு சொன்னேன். அவன் தான் கேட்கல, அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்காங்க. நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது, ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வராங்க. காலையில் கதிர் தானே ஃபோன் பண்ணி கௌதம் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னாங்க. அப்போனா கதிர் மாமா தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்காங்க. இல்லையே, அவருக்கு அந்தளவு மூளை கிடையாது, இது வேறு யாரோ தான் பண்ணியிருக்கணும், யார் பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை கௌதம்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் வந்தோடனே என்ன கௌதம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா கொஞ்சம் வேமா போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேமா வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம கதிர் வந்து கவலையோடு உட்காந்துருக்காரு. என்ன ஜேபி இந்த நேரத்தில் கால் பண்ணுறேன்னு சொன்னார், இன்னும் பண்ணாமல் இருக்காரு, எதுவுமே நடக்கலையோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம கதிர் வந்து இதுக்கு முன்னாடி ஜேபி கூட பேசுனது வந்து யோசிச்சு பார்க்காரு. ஜேபி கால் பண்ணிவிட்டு, தம்பி இன்றைக்கி உங்களோட தம்பியை வந்து உங்களோட கம்பெனிக்கு அனுப்பி வைங்க, எல்லாமே அங்கே ஒரு வலையை விரித்து வச்சுருக்கேன், அந்த வலையில் போய் கண்டிப்பாக வந்து அந்த கௌதம் வந்து விழுந்துருவான், கண்டிப்பாக போலீஸ் வரும், அவனை அரெஸ்ட் பண்ணி வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க, அதுக்கடுத்து நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் சொத்து உங்கள் கம்பெனி எல்லாமே உங்கள் கைக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், கம்பெனியில் வந்து சங்கர்னு ஒருத்தர் நம்ம ஆள் தான், அவர் எல்லாமே பண்ணுவார், நீங்கள் உங்கள் தம்பியை மட்டும் எப்படியாவது பேசி இன்னைக்கு கம்பெனிக்கு அனுப்பி வைங்க, மித்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தம்பி, அதுக்கடுத்து நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் போடுறேன், ஃபோன் போடும்போது டிவியை மட்டும் எல்லோரும் இருக்கும்போது ஆன் பண்ணி விட்டுருங்க, எல்லாருமே அவனோட இதை பார்க்கட்டும், பார்த்தவொடனே எல்லாத்துக்குமே வந்து அவனை பற்றி ஒரு பேடு அபிப்பிராயம் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேபி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் வரலையே, நான் எப்போ டிவி போட்டு காட்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அங்கிட்டு அந்த ஆஃபீஸுக்கு வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் வர்ற மாதிரி காட்டுறாங்க. வந்தவொடனையும் எங்கேயா எம்டி, எல்லோரும் வாங்க அவங்க எம்டியை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எம்டி வந்து இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போயிட்டார் உங்கள் எம்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சங்கருங்கிற ஒரு பிஏ வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. போய் தேடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள்லாம் சொல்கிறாங்க. கான்ஸ்டபிள்லாம் போய் தேடி பார்க்காங்க. பார்த்தவொடனே அங்கே உள்ளே யாருமே இல்லை. என்ன உள்ளே யாருமே இல்லை, அவங்க எம்டிக்கு ஃபோன் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோன் போட்டால் ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள். ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் ஆயிடுச்சா, அதான் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்னு சொல்லுவாங்க, அதனால தான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சு தப்பிச்சிட்டான். பணக்காரனாக இருந்தால் நான் என்ன விட்டுருவேன் நினச்சிக்கிட்டு இருக்கானா, இந்த ஜான்சி ராணி எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், யாரையுமே இந்த சட்டத்திலேருந்து நான் வெளியில் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சபதம் விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆமாம், இது என்ன கம்பெனி, இந்த கம்பெனியை பற்றி டீட்டெயிலாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இந்த கம்பெனி பேர் வந்து சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த கம்பெனியா, எனக்கு தெரியும், ஆனால் வயசானவர் தானே எம்டின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், அவங்க தான் ஃபவுண்ட்ரு, ராமச்சந்திரனும் அதாவது ஜெயா அவங்க வந்து ஃபவுண்ட்ரு, இது வந்து அவங்க 4வது பையன், அதாவது கௌதம், அவர் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியா, கடைக்குட்டியா, அதனால தான் சேட்டை அதிகமாக இருக்குது, சேட்டை அடக்கிட்டா போச்சு, அவங்களோட வீட்டு அட்ரஸ் வாங்கியா, அது வீட்டில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் வந்து அவளோட வீட்டு அட்ரஸ் வாங்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம இந்திரா வந்து அந்த ஆட்டோக்காரன்ட்ட, அண்ணே கொஞ்சம் வேகமாக போங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாப்பா பார்த்துக்கிட்டு தானே இருக்குது, எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, நான் தான் வேகமாக தானே போய்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம கதிர் வேகமாக ஓடியாராரு காலுக்கு, டிவி ரிமோட்டை காணும்னு சொல்லிட்டு ஓடியாராரு. எனக்குள்ள வந்து ஹேமா வந்து சொல்கிறாங்க, இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்காங்க. உடனே வந்து கதிர் வந்து டிவி ஆன் பண்ணிடுறாரு. டிவி ஆன் பண்ணோடனே நம்ம கௌதம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க அந்த போலீஸ், அந்த சீன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் அம்மா அப்பா எல்லோரும் ஓடியாருங்க, அவங்க கௌதம் உங்கள் பிள்ளையை பாருங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்ட்டு, நீங்கள் அவனுக்கு பயங்கரமான செல்லம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ பாருங்கள் அவன் என்ன மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே டிவியை போட்டு பாட்டுறாங்க. அதை பார்த்தவொடனே வந்து ஜெயாவுக்கு வந்து பயங்கரமான சாக்காகிடுது. என் கௌதம் இப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல காவியாவும் சொல்கிறாங்க, கௌதம் வந்து ரொம்ப நேர்மையானவர், இந்த மாதிரிலாம் தப்பே பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கதிர் வந்து சொல்கிறாரு, ஆமாம் நீ பார்த்தியா, தெரியாமல் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத, பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாப்பிள்ள உங்களுக்கு தான் தெரியாது, எனக்கு தெரியும், கௌதம் தம்பி எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சந்திரா சொல்கிறாங்க. என்னங்க இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, இப்போ என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா வந்து ராமச்சந்திரன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அதான் தெரியல, கௌதம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான், அவன் யாரோ வலையில தான் சிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. சரி இரு, நான் வேணால் கௌதம் கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கௌதமுக்கு வந்து ராமச்சந்திரன் வந்து கால் பண்ணுறாங்க. அது வந்து நாட் ரீச்சபிள்னு வருது. என்னன்னு தெரியல ஜெயா, ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னு வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐயோ என் கௌதமுக்கு என்ன ஆச்சு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க ஜெயா. உடனே அத்தை அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து கௌதம் தம்பி இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, எனக்கு வந்து அவங்க மேலே நிச்சயமாக வந்து நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா சொல்கிறாங்க. ஆமாம் ஹேமா, நீ அதை பார்த்தியா, உனக்கு எதுவுமே தெரியாமல் நீ வேறு பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏங்க
எனக்கு அவர் மேலே வந்து நம்பிக்கை இருக்குது, அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு யோக்கியமானவர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹேமா சொல்கிறாங்க. இருங்க அத்தை, நானும் ஒரு தடவை கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் பண்ணி பார்க்காங்க. ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னு வருது. நாட் ரீச்சபிள் வந்தோடனே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம கௌதம் வந்து கேஷுவலாக என்ட்ரி ஆகுறாரு. என்ன வீட்டில் எல்லாருமே இவ்வளோ கூட்டமாக ஹாலில் நின்றுட்டு இருக்காங்களே, அம்மா வேறு அழுகிற மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கௌதம் வந்துட்டியா, என்னடா ஆச்சு, இங்கே பாடுறா, உன்னை பற்றி நியூஸ் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் காட்டுறாங்க. டிவியில் பார்த்தா நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எல்லாருமே. அதை பார்த்தோன்னே கௌதம் வந்து ஷாக் ஆகிடுறாரு. அம்மா இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுமா, இது ஏதோ ஒரு பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் நான் கம்பெனிக்கே போனதில்லை, இன்றைக்கி தான் கதிர் கால் பண்ணி என்னை போக சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து சுதாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது கதிரும் ராகினியும். உடனே கதிர் வந்து என்னை மாட்டி விடுறான் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. உடனே ராகினி வந்து கண்ணை காட்டிட்டு இப்போ ஏதாவது சொல்லி சமாளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இப்போ இது பேசுகிறதுக்கு நேரம், அந்த பொம்பளையை பார்த்து அரெஸ்ட் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு இருக்கா, எப்போனா வீட்டுக்கு வருவாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கதிர் வந்து கௌதம் வந்து சொல்கிறார், வரட்டும், நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி வரட்டும், நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ராகினி சொல்கிறாங்க, அக்கா அந்த பொம்பளை வேறு ரொம்ப டேஞ்சரான பொம்பளையாக தெரியுதுக்கா, அரெஸ்ட் பண்ணிட்டானா சும்மா இருக்க மாட்டா, இப்போல்லாம் என்கவுண்டர்லாம் சர்வசாதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்கவுண்டர் பண்ண கூட தயங்க மாட்டாக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஜெயாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னடி சொல்கிற அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.